ஸ்ரீ குரவே நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ். தியானம். இன்றைய தியானத்தின் நிலை, இன்றைய காலகட்டத்தில் தியானத்தை தியானிப்பவர்களின் நிலை, இந்த தியானத்தை தியானிப்பவர்களால் ஏற்படுகின்ற சமுதாய மாற்றத்தின் நிலை. இதுதான் இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இதுல டீட்டெயிலா பேச போறோம். இப்ப ஒரு மனிதன் பிறக்கிறார், ஒரு குழந்தை பிறக்கிறது, அது வளர்கிறது, அது என்ன மாதிரி அந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதற்கு உதிக்கின்றனவோ அது மாதிரி அந்த குழந்தை வாழ பழகி இந்த மண்ணுல திருமணம், மேலும் பல பல நன்மைகளை பெற்று இறுதி வரை அந்த மனிதர் வாழ்கிறார். இது ஒரு யதார்த்தம். இந்த நிலையில பல கோடி மக்கள் தொகையில ஒரு சில லட்சம் பேர் அல்லது பல லட்சம் பேர் மட்டும்தான் தியானத்தை பழகக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இந்த தியானம் தியானிப்பதனால் ஏற்படுகின்ற பலன்கள் என்ன? இப்ப ஒரு மனிதன் தியானம் பண்றார், அந்த தியானத்தினால் அவருக்கு என்னென்னலாம் நன்மை நடக்கிறது, என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பழங்காலத்துல சித்தர்களாக நமக்கு முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்களாக நமக்கு பலவித பாடல்களை கொடுத்திருக்கிறாங்க. திருமூலர் திருமந்திரத்தில் இல்லாத ஒரு விஷயமும் தியானத்தை பத்தியோ யோகாசனத்தை பத்தியோ உயிரியல் ஞானத்தை பற்றியோ ஆன்மா, உடல், இறைவன், இறை தத்துவம், இந்த பிரபஞ்ச தத்துவம் இல்லாமல் இல்லை. இவை அனைத்தும் ஒரே கோர்வையாக திருமூலர் திருமந்திரத்துல 3000 பாடல்ல நமக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. யோகாசனம், இந்த யோகாசனத்தை பத்தி மகரிஷி பதஞ்சலி மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதாவது சட யோகம், ராஜயோகம், அட்டாங்க யோகம், இந்த மாதிரி சில பிரிவுகள்ல நமக்கு இந்த யோகாசனத்தை பத்தி விளக்குகிறார். அந்த சமய தத்துவத்தை பத்தியும் விளக்குவார். அதாவது இறைநிலைனா என்ன, இறைவன்னா என்ன, மனம்னா என்ன, ஆன்மானா என்ன, நமக்குள் எழும்புகின்ற எண்ணம் என்றால் என்ன, இதை பத்தி எல்லாத்தையும் டீட்டெயிலா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இத பல பேர் படிச்சுட்டு அவங்களுடைய அனுபவத்துல நிறைய தியானங்கள், யோகாசனங்கள், பயிற்சிகள் செய்து பழகி அதை அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தராங்க. அது மாதிரி நாமும் சில குருமார்கள் கிட்ட போயிட்டு யோகாசன பயிற்சிகள், தியான பயிற்சிகள், வாசி யோகம், பிராணாயாமம், இந்த மாதிரி நிறைய கத்துக்கிறோம். அந்த மாதிரி கத்துக்கிட்டு நம்ம இந்த தியானத்தை பண்ணும்போது நமக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி, கொஸ்டின் மார்க். கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளா சொல்லிக்கலாம், நான் அந்த தியானத்தை பண்ண எனக்கு நிம்மதியா இருந்தது, ஒரு தியானத்தை இன்னொரு குருமார்கிட்ட போயிட்டு பண்ண, அந்த தியானத்தினால் எனக்கு பல விஷயங்கள் நன்மை நடந்தது அப்படின்னா நிறைய சொல்லிக்கலாம். அதுல மாற்று கருத்து இல்லை. க்ஷண நேரம் போகின்ற ஒரு நிலையில ஒரு நிலை சந்தோஷத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகளையே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அந்த விளைவுகளால், அந்த விளைவு நாம் இருக்கும் வரை, அதாவது நாம் இந்த மண்ணில் வாழும் வரை நமக்கு அது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னாக்கா,
நாம் தியானம் என்கின்ற பெயரில சூன்யம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடதான் சிந்திக்கிறோம். சூன்யம்னா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க சூன்யம்னா இந்த பிளாக் மேஜிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சூன்யம் வைக்கிறது, ஏவல் விடுறது, பில்லி சூன்யம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது அல்ல. சூன்யம் என்றால் வெட்ட வெளி. வெட்ட வெட்ட வெளியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கார் இருள், ஒண்ணுமே இல்லாத ஒரு வெற்றிடமே சூன்யமாக சொல்லப்படுகிறது சித்தர்களுடைய பரிபாஷையில. அது மாதிரி அந்த வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை நம்ம வந்து தியானிக்க சொல்றாங்க. அதாவது நம்ம தியானம் பண்ணும்போது குருமார்கள் மூக்கு நுனையில வந்து கவனம் வையுங்க, நெற்றி பொட்டுல கவனம் வையுங்க, ஏதாவது ஒரு பொருளை நினைச்சுக்கீங்க, நினைச்சுக்கிட்டு இது அப்படியே நீங்க தியானமா பழகுங்க, பழக 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 உங்களுக்கு எண்ணமற்ற நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணமற்ற நிலை ஏற்படும் போது அந்த தியானிகளுக்கு என்ன நன்மை? அந்த தியானத்தை தியானிப்பவர்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு எண்ணமற்ற நிலைக்கு மனம் செல்லும் போது அந்த இடம் ஒன்றுமில்லாமல் போகிறது. அந்த இடத்தில் எந்த ஒரு சிந்தனையும் ஒரு எண்ணமும் எழாமல் இருக்கும் போது, எந்த ஒரு ஏக்கமும் இயங்கப்படாத ஒரு நிலை உருவாகும் போது அந்த தியானிப்பவர்களாகட்டும், அந்த தியானத்தினால் ஏற்படுகின்ற மாற்றங்களாகட்டும் எதுவும் நிகழாது. இதையே வந்து நிர்விகல்ப சமாதி, இது அப்படியே இருந்தா நமக்கு பிறவா நிலை எழுதிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சித்தர்களும் ஞானிகளும் சொல்லுவாங்க. அதுவல்ல இந்த தியானத்தினுடைய நியதி. இப்ப நம்ம நிறைய கதைகள் படிச்சிருப்போம், இதிகாசம், புராணம் நிறைய படிச்சிருப்போம். இப்ப ஒரு மகரிஷி எங்கேயாவது போவார், வால்மீகி ஆகட்டும், விஸ்வாமித்திரர் ஆகட்டும், கௌதம ரிஷி ஆகட்டும், பிரம்ம ரிஷி ஆகட்டும், சுகர் பிரம்மர் ஆகட்டும், பிரிங்கி முனிவர் ஆகட்டும், எல்லாம் வாழ்ந்த இதுல போவாங்க. ஒரு கமண்ட தண்ணி இருக்கும், எடுத்து தெளிப்பாங்க, அந்த இடம் புனித தன்மை ஆகிடும். பார்ப்பாங்க, பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் ஏற்படும். இது ஒரு சித்தர் ஒரு இடத்த ஒரு வெற்றிடமா இருக்கும், அது சூன்யமாக இருக்கும். அந்த இடத்த பார்த்த உடனே அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு சோலைவனமா மாறிடும். அந்த மாதிரி கதைகளும் படிச்சிருக்கோம், நம்ம சினிமாவும் பார்த்திருக்கோம், ஏகப்பட்ட விஷயத்த நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னாக்கா, அவங்க தியானம் செய்யாத இருக்கிறாங்களா? இப்ப மனமற்ற நிலையில் இருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து பழகக்கூடிய ஒரு விஷயத்த சித்தர்களும் ஞானிகளும் அவங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயமே கிடையாது. எல்லா விஷயத்த பண்ணியிருக்காரு. போக மகரிஷி மகான் அவர் வந்து நவபாஷாணத்துல ஒரு முருக கடவுளை தண்டாயுத பாணியாக வந்து அங்க பழனி மலை மேல வந்து நிர்மாணித்து, அதனால் பல பக்தர்கள், பல பேருக்கு நன்மைகள். அப்ப அவர் வந்து மனமற்ற நிலையில தியானம் பண்ணியிருந்தாருன்னா இதை எப்படி பண்ணுவார்? இந்த ஒரு நிலையை வந்து பண்ணியிருக்க முடியாது இல்லையா? எவ்வளவு விஷயங்களை நமக்கெல்லாம் வந்து எழுத்து வடிவமாகவும் ஓலைச்சுவடி வழியாகவும் நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. மனமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? மனமற்ற நிலையை தியானிப்பவரால் அவருக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை அல்ல. இப்ப தியானம்னா என்ன? அப்ப தியானம் அப்படின்னா நம்ம ஆழ்ந்து தியானம் செய்ய 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 அமிர்தம், தேவ அமிர்தம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பார்க்கடல்ல கடைஞ்சு தேவ அமிர்தத்தை வந்து வந்த உடனே கடல்ல இருந்து தேவர்கள்லாம் உண்டு பல 1000 ஆண்டுகள் இரவா நிலை அவங்க வந்து எழுததா அவங்களுக்கு வந்து கிடைச்சதா நம்மளுடைய இதிகாசம் நமக்கு எல்லாம் சொல்றது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஆழ்ந்து 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 தியானத்தினுடைய அந்த நுட்பம் அப்படியே ஆழ்நிலையில அப்படியே போயிட்டு 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 அங்க ஒரு அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் சுரக்கும் போது மனதில் எழும்புகின்ற எண்ணம் கருணையான எண்ணமாக இருக்கும், தெய்வ கடாட்சமாக இருக்கும். அந்த தெய்வீக தன்மையாகவே அவர் மாறிவிடுவார். அப்படி மாறும்போது அந்த தெய்வீக எண்ணம், அந்த தெய்வீகம் எண்ணம் என்ன அப்படின்னாக்கா, தன் உயிர் எதுவோ அதுவே எல்லாமும் அப்படின்ற ஒரு மெய் ஞானத்தை அவர் உணருவார். அப்படி உணரும் போது அவர் பார்க்கின்ற இடம்,
அவர் நோக்குகின்ற இடம், அவர் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் புனிதத்தன்மையாக மாறும். அதே எண்ணத்தை கடைசி வரை நிலைநிறுத்தி வாழ்ந்து முடிப்பவரே சிறந்த தியானி, சிறந்த ஞானி. இதுதான் தியானத்தினுடைய நிலை. இது மாதிரி தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்ப வெறுமனே தியானம் பண்ணினால் இந்த நிலை வருமா அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது கண்டிப்பா வராது. வெறுமனே ஒருத்தர் உட்கார்றார், பத்மாசனத்திலயோ இல்ல சுகாசனத்திலயோ இல்ல சித்தாசனத்திலயோ இல்ல சேர்லயோ ஏதோ ஒரு இடத்த உட்கார்றார். உட்கார்ந்து ஏதோ ஒரு மந்திரத்தையோ இல்ல ஏதோ ஒரு சுவாமி படத்தையோ ஏதோ ஒரு உருவத்தையோ இல்ல தன்னையோ நினைத்து தியானம் செய்கிறார். அந்த தியானத்தினால் அவருக்கு நல்ல பலன்கள் உண்டாகுமானா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு வந்து முழு மூச்சாக இருக்கக்கூடிய ஆசன பயிற்சிகள் மிக 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 முக்கியம். ஆசன பயிற்சிகள் இல்லாமல் தியானம் சித்திக்காது. ஆசன பயிற்சி இல்லாமல் பிராணாயாமம் சித்திக்காது. ஆசனம், பிராணாயாமம், தியானம், சமாதி, இந்த நிலைகள்ல தான் இந்த தியானத்தை வந்து செய்ய வேண்டும். இப்படி அந்த தியானத்தை செய்யும் போதுதான் சமாதி அப்படின்ற ஒரு நிலை வரும். சமாதினா என்ன? தன்னுடைய தீய எண்ணங்களுக்கு சமாதி. தீய எண்ணங்கள் சமாதியானதும் தூய எண்ணங்கள் உதிக்கும். அந்த தூய எண்ணத்தின் ஆரம்ப புள்ளிதான் சமாதி அப்படின்ற ஒரு விஷயம். இத வந்து நிறைய பேர் வந்து சமாதி, நிர்விகல்ப சமாதி, அவர் வந்து சமாதி ஆயிட்டார், சுவாமி வந்து அப்படியே உள்ள இறங்கிட்டாரு, அதெல்லாம் கிடையாது. சமாதி அப்படின்னா தீய எண்ணங்கள், அப்படி அந்த தீய எண்ணங்களுடைய முடிவு தூய எண்ணங்களினுடைய ஆரம்பம். இதுதான் சமாதி நிலை. அந்த சமாதி நிலையை யார் அடைகிறார்களோ அவரே சிறந்த ஞானி, சிறந்த தியானி, சிறந்த யோகி. இதுக்கெல்லாம் அடிப்படையாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முறைப்படி ஆசன பயிற்சி செய்யணும். இப்ப ஆசன பயிற்சினா என்ன? குனிஞ்சு நிமிர்ந்து வில் மாதிரி உடம்ப வளைச்சு இந்த காலத்துக்கு இந்த பக்கம் போட்டு அந்த காலத்துக்கு அந்த பக்கம் போட்டு இதெல்லாம் செய்வது அல்ல. முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆசனம், ஒரு முழுமையான யோக கலை, அதை வந்து பயிரணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல சொல்லி தருவாங்க. அதாவது இந்த ஆசனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 78 ஆசனம், கிளை ஆசனங்கள், 254 ஆசனங்கள், இந்த மாதிரி நிறைய வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஆசனத்தை ஒரு 10 ஆசனமோ அல்லது 15 ஆசனமோ ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தை நம்ம எடுத்துக்கணும். அதை ஒரு நல்ல குரு முகாந்திரமா ஒரு குருவினுடைய அருட்பார்வையோட நம்ம அதை வந்து பழகணும். அப்படி பழக 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 ஆசன பயிற்சியை முடித்து உடனே பிராணாயாம பயிற்சியை முடித்து அதன் பிறகு தியானம். அந்த தியானம் வந்து கைவல்யம் ஆயிடுத்து அப்படின்னா தான் சமாதி நிலை. அந்த சமாதி நிலை ஆகும்போதுதான் ஒரு மனிதனுடைய அந்த தியானம், அந்த யோகம் முழுமை பெறும். இது மாதிரி அந்த முழுமையான ஒரு விஷயம் எதுல கிடைக்கும் அப்படின்னாக்கா, முழுமை பெற்ற, அதாவது வந்து மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த யோக கலைகள் மட்டுமே கிடைக்கும். இது ஒரு அற்புதமான நமக்கு வந்து இந்த சித்தர்கள்லாம் நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை, அருட்கொடை. இதை வந்து நாம் அனைவரும் பயன்படுத்தி வாழ்வுல நல்ல எண்ணத்தோட நாம் பார்க்கின்ற இடமும், நாம் சேருகின்ற இடமும், நாம் இருக்கின்ற இடமும் சுபத்துவமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்க குருவருளோடு திருவருள் நமக்கெல்லாம் கிடைக்க பெறட்டும். ஸ்ரீ குரவே நமஹ. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.